யூகேல கொண்டு வரப்பட இருந்த புதிய இமிகிரேஷன் ரிஃபார்ம்ஸ்ல ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். இவங்களுக்கான ரூல்ஸ்ல எந்த விதமான மாற்றங்களும் வராது அப்படின்றது கடந்த சில நாட்களாக அதிகமாக பிரித்தானியாவில் பேசப்பட்டது. இதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மைக் சாப்பினுடைய டைம்ஸ் பத்திரிகைக்கு அவர் வழங்கி இருந்த ஒரு பேட்டி. அந்த பேட்டியை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு சலசலப்பை யூகேனுடைய இந்த இமிகிரேஷன் சம்பந்தமான பல பேச்சுகள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது இப்படி இருக்கும்போது ஹோம் அஃபேர்ஸ் கமிட்டியோட ஷபானா மாமூதினுடைய ஒரு மிக காரசாரமான விவாதம் நேற்றைய நாள் இடம்பெற்றிருந்தது. அதனுடைய முடிவுகளின் அடிப்படையில இதற்கான வாய்ப்புகள்ல இன்னும் ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வெளியிடப்படுகிறது. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சேனல்ல சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே அரசாங்கத்தினுடைய தகவல்கள். அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அரசியல் ரீதியாக வரும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம். நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கு அந்த விஷயத்தை வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அரசியலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மாறிட்டே இருக்கும். இதனால நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சில நேரங்களில் கன்ட்ரடிக்ஷனாக சில விஷயங்கள் தோன்றலாம். நேற்று இது சாதகமாக இருந்தது, இன்று பாதகமாக மாறி இருக்கு, ஏன் இப்படி மாறுது அப்படின்ற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குள்ளேயுமே வரலாம். இந்த வீடியோவை ஒரு 20,000 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அதுல மிக குறைவளவான ஒரு 10 அல்லது 15 பேர் வரையில என்ன கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, மாற்றம், நேற்று வேறு விஷயம் சொன்னீங்க, இன்னைக்கு இந்த விஷயத்தை சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான சில கமெண்ட்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த சேனலை பொறுத்தவரையில இந்த சேனல்ல கொண்டு வரப்படுகின்ற செய்திகள், இதுல சொல்லப்படுகின்ற தகவல்கள் அனைத்துமே என்னுடைய எந்த விதமான இன்புட்டும் இல்லாம அரசாங்க தரப்புல இருந்து சொல்ற விஷயங்கள், இதுல அறிவிக்கப்படுற பல விடயங்களை உள்ளடக்கியதை தான் இருக்கு. ஸோ அந்த தகவல்களை அதுவாகவே கொண்டு வந்து சேர்க்கும் போது சில இடங்கள்ல கன்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஏன்னா அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை அறிவிச்சிட்டு இருக்காங்க. இதை ஏன் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்கள சில பேருக்கு ஏற்படலாம். பொதுவாகவே தமிழ்ல நிறைய பேர் இப்போ மைக்ரன்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த செய்திகள், சட்ட மாற்றங்கள் இல்ல புதிய பாலிசிஸ் அறிமுகப்படுத்தும் போது அந்த பாலிசிஸை தெரிந்து கொள்றதுக்கான ஒரு மிக முக்கியமான சேனலாக கடந்த 1.5 வருடங்கள்ல நம்ம சேனலுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கு. இதை எதிர்பார்த்திருக்கிறவங்க, ஏதாவது ஒரு சட்டங்கள் மாறும்போது, புதிய தகவல்கள் வெளியிடப்படும் போது, யூகேல ஒரு மாற்றம் ஏற்படும் போது இந்த சேனல்ல அந்த தகவல்களை தெரிந்து கொள்றதுக்காக ஆர்வமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால தான் எவ்வளவு பிஸியான ஷெட்யூல்லையும் அந்த தகவல்களை உடனடியாக ரொம்பவே மெனக்கெட்டு நேரம் எடுத்து அந்த தகவல்களை மக்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு சேனலாக இந்த சேனல் இருந்து கொண்டிருக்கு. அதற்கான ஆதரவும், அதற்கான ஒரு திருப்தியும் இல்ல அதற்கான பாராட்டுகளும் நிறைய பக்கத்துல இருந்தும் பாரதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கு. நிறைய பேருக்கு இந்த சேனல் உபயோகமானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த சேனலை நான் தொடர்ச்சியா செய்து கொண்டு போறேன். அந்த நம்பிக்கைக்கு எந்த விதமான மாறுதலும் இருக்காது அப்படின்ற ஒரு தகவலோட இந்த ஒரு தகவலானது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் ஜூலை மாதம் 9ஆம் தேதி பிரித்தானியாவில் இந்த இமிகிரேஷன் தொடர்பான புதிய சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. சட்டங்கள்ல புதிய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹ்மூத் இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூகேல கொண்டு வரப்பட போகின்ற ILR ரிஃபார்ம்ஸ்ல ரெட்ரோஸ்பெக்டிவாக வருவதற்கு எந்த விதமான மாற்றங்களும் இல்லை அப்படின்ற ஒரு தகவலை இவங்க வெளியிட்டிருக்காங்க. மைக் சாப் அண்மையில ஒரு விஷயம் சொல்லி இருந்தார். ஏற்கனவே யூகேல இருக்கிறவங்களுக்கு இந்த சட்டம் அமுல்படுத்தப்படுமாக இருந்தா அது மனித உரிமைகளுக்கு மாற்றமான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால உள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த சட்டங்கள் வராது. அதுலயும் குறிப்பாக கேப் ஒர்க்கர்ஸுக்கு இந்த மாதிரியான சட்டங்கள் 15 வருடங்கள் வரையில இவங்களுக்கான ILRக்கான மாற்றங்கள் வராது அப்படின்றத திட்டவட்டமாக சொல்லி இருந்தார். இதுல இன்னும் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் பதவி விலகினதுக்கு பிறகு ஆண்டி பர்னாம் அடுத்த பிரதமராக யூகேல வருவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கார். அடுத்த பிரதமராக ஜூலை மாத கடைசியில இல்ல ஆகஸ்ட் மாத ஆரம்பத்துல இவர் பிரதமராக பொறுப்பேற்பார் அப்படின்றதுதான் இப்போதைய அரசியல் நிலவரமாக இருக்கு. ஆண்டி பர்னாமினுடைய மைக்ரேஷன் தொடர்பான கொள்கையானது ஏஞ்சலா ரேனருடைய கொள்கையை ஒத்த ஒரு கொள்கையா இருக்கு. அதனால இந்த மைக்ரன்ஸுக்கு சாதகமான ஒரு ஃபேரான பாலிசியாக இது இருக்கும் அப்படின்றதையும் அவர் தெரிவித்திருந்தார். அதே நேரம் அவருடைய மினிஸ்ட்ரியில கண்டிப்பாக ஹோம் செக்ரட்டரியாக ஷபானா மஹ்மூதே தொடர்ச்சியாக நீடிப்பார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கிடையில ஹோம் அஃபேர்ஸ் கமிட்டியில பல கேள்விகள் ஷபானா மஹ்மூதிடம் கேட்கப்பட்டது. அதுல குறிப்பாக போலீஸ் சம்பந்தமான பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. இந்த கேள்விகளுக்கு ஒரு மாதிரியான பதிலை ஷபானா மஹ்மூத் சொல்லி இருந்தாங்க. இமிகிரேஷன் தொடர்பான கேள்விகளுக்கு ரெட்ரோஸ்பெக்டிவாக இது வராது என்பதை உறுதிப்படுத்த முடியாது அப்படின்றத திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்துல அத்தனை பேருமே இந்த ரெட்ரோஸ்பெக்டிவுக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் இப்போது ரெட்ரோஸ்பெக்டிவாக வராம ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களுக்கான கிரேஸ் பீரியட்கள்
வழங்கப்படும் அப்படின்ற ஒரு ஏகோபித்த கருத்து இப்போ யூகேனுடைய அரசியல்ல சொல்லப்பட்டாலும் கூட ஷபானா மஹ்மூத் தன்னுடைய கொள்கையிலிருந்து இன்னும் இறங்கி வரல அப்படின்றத இந்த ஒரு பேட்டி அல்லது இந்த ஒரு நிகழ்வு காட்டுறது அப்படின்றது தான் இப்போதைய அனைவருடைய கருத்தாகவும் இருக்கு. இதுல மிக முக்கியமாக அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ரெட்ரோஸ்பெக்டிவாக மாற்றாவிட்டால் ஒரு ரூட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சட்டங்கள் மாற்ற முடியாது அப்படின்றது அரசாங்கத்துக்கு சொல்லப்பட்டா எந்த ஒரு நாட்டிலையுமே ஆட்சி நடத்த முடியாது. செட்டில்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் எந்த சட்டத்தை அரசாங்கம் போடுதோ அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லாருக்குமே இருக்கு. அதனால இதுல நிறைய பேர் பாதிக்கப்பட போகிறாங்க. இதுல பாதிக்கப்பட போகிற காஹர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல குறிப்பாக இந்த குழந்தைகள், வயோதிபர்கள், ஹவுஸ் வைஃப்ஸ், இப்படியான பலர் இந்த புதிய பாலிசியால பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஏற்பாடுகள் அடுத்த ஆட்டோமில் அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் இவர் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில இந்த சட்ட மாற்றங்கள் யூகேல வரும்போது குறிப்பிட்டவர்களுக்கான டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இந்த கன்சல்டேஷன்ல சைன் பண்ணியிருக்காங்க. யூகேனுடைய வரலாற்றில் மிக அதிகமானவர்கள் சைன் பண்ணியிருக்கிற ஒரு கன்சல்டேஷனாக இது பதியப்பட்டிருக்கிறது. இந்த கன்சல்டேஷன்ல மக்களினுடைய விருப்பம் என்ன அப்படின்றத பார்த்து அதுக்கான முடிவுகளை நாங்க அறிவிப்போம் அப்படின்றதையும் ஷபானா மஹ்மூத் தெளிவாக சொல்லியிருந்தார். இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டது, சட்டபூர்வமாக இதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? சாதாரணமாகவே லெஜிட்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டால் நீதிமன்றத்துல இது கேள்விக்குட்படுத்தப்படலாம். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வந்தா அரசாங்கம் அதற்கு தயாராக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹ்மூத் பதில் சொல்லும் போது, இப்போதைக்கு நாங்க வைத்திருக்கக்கூடிய பாலிசியானது சட்ட வரையறைக்குள் உட்பட்டது. நான் ஒரு லாயர் அப்படின்றதுனால இதை தெளிவா என்னால சொல்லக்கூடியதாக இருக்கிறது. லெஜிட்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு கீழே இதை நீதிமன்றத்துல கேள்வி கேட்க முடியாது. ஹோம் ஆபீஸினுடைய இந்த மாற்றமானது சட்ட வரையறைகளுக்குள்ள உட்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹ்மூத் சொல்லியிருந்தாங்க. இந்த ஹோம் அஃபேர்ஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சட்ட ரீதியாக கேள்விக்குட்படுத்தப்பட முடியாத ஒரு விடயம் என்றாலும் கூட அது நேர்மை அப்படின்னு பார்க்கும்போதோ, நியாயம் என்று பார்க்கும்போதோ அது சரியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹ்மூத் அதுக்கு பதில் சொல்லும் போது, என்ன பொறுத்தவரையில சட்டம் தான் இதுல பிரதானமான விஷயம். சட்ட ரீதியாக இது கேள்விக்குட்படுத்தப்பட்டு பலர் இதற்கு எதிராக நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கலாமா அப்படின்ற கேள்விக்கு என்னுடைய பதில், ஹோம் ஆபீஸ் இது அனைத்து சம்பந்தமாகவும் ஏற்கனவே ஆராய்ச்சிகள் செய்தாச்சு. இதுல சட்ட ரீதியான எந்த ஒரு சிக்கல்களும் அரசாங்கத்துக்கு வராது. இது ரெட்ரோஸ்பெக்டிவாக வருவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. ஜூலை மாதம் 9ஆம் தேதியான வியாழக்கிழமை இன்றைய நாள் மிக முக்கியமான பல மாற்றங்கள் இந்த இமிகிரேஷன்ல மாற்றப்பட்டு ஒரு புதிய அமெண்ட்மெண்டோட இந்த பாலிசி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அமெண்ட்மெண்டோட கூடிய பாலிசியில பல விஷயங்கள், இந்த கன்விக்ஷன் சம்பந்தமான விஷயங்கள், சட்டத்திற்கு முரணாக நடக்கிறவர்களுடைய டிபோர்டேஷன், அதே நேரம் அசைலம் கோரிக்கை சம்பந்தமான, ஸ்கில் ஒர்க்கர்ஸ் சம்பந்தமான பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்கில் ஒர்க்கர்ஸை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும், இந்த புதிய சட்டங்கள் மாறினதுக்கு பிறகு அவங்களுக்கான புதிய சட்டங்கள்ல ஒரு டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் இதுவரை காலமும் நீங்க விசா அப்ளை பண்ற டேட்டை வச்சு தான் இருக்கும். நீங்க இந்த தேதிக்கு முதல்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பழைய ரூல்ஸ், நீங்க இந்த தேதிக்கு அப்புறமா அப்ளை பண்றீங்க அப்படின்னா புதிய ரூல்ஸ் என்ற மாதிரியான பல விஷயங்கள் இந்த டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் ப்ரொடெக்ஷன் மூலமாக வழங்கப்படுகிறது. இனிவரும் காலங்களில் குறிப்பாக 2027ஆம் ஆண்டு 2028ஆம் ஆண்டுகள்ல இது COS வழங்கப்பட்ட திகதியாக மாற்றப்படுகிறது என்கிற ஒரு தகவல் இந்த சட்ட மாற்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்ளிகேஷன் டேட் அப்படின்றது மாற்றப்பட்டு இனிமேல் COS-இனுடைய டேட் தான் இந்த சட்டங்களை டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் வழங்கப்படுமா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்க போவதாக இந்த சட்ட மாற்றம் சொல்கிறது. இந்த சட்ட மாற்றத்தில் நிறைய விஷயங்கள், கிட்டத்தட்ட பல பேஜஸ்ல இந்த சட்ட மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைய நாள் தான் இது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால இது குறித்து முழுசா பார்த்துட்டு இதுல நிறைய விஷயங்களை வாசிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய தகவல்களை இன்னொரு வீடியோவாக டீட்டெயிலாக நம்ம செய்யலாம். அதுக்கு முன்னால அதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள், அதுல பயன்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத ஷார்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, அசைலமை பொறுத்தவரையில அசைலம்ல இனிமேல் சந்தேகங்கள் ஏற்படும் போது, அசைலம் கோரிக்கைகள்ல சந்தேகங்கள் வந்தால் இன்டர்வியூ வைக்காமலேயே அந்த கோரிக்கையை நிராகரிக்கக்கூடிய ஒரு அதிகாரமும் ஹோம் ஆபீஸுக்கு இனி வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில இன்டர்வியூ வைக்கணும், அவங்களுடைய கேஸை அலசி ஆராயணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் ஹோம் ஆபீஸுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு லீகலான பாயிண்டாக யூகேல இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
PSWல இருக்கிறவங்களுக்கு அவங்க ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கும்போது வைத்திருக்கக்கூடிய டிபெண்டன்ஸை மட்டும்தான் வச்சிருக்கலாம். PSWல இருக்கிறவங்களுக்கு புதிதாக டிபெண்டன்ஸ் விசாக்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்க டிபெண்டன்ட் விசா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கூட PSWல இருந்தா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கூட அதை ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்படியான ஒரு சட்டம் தான் யூகேல இருந்தது. இதுல இருந்த ஒரு லீகல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு PSWல இருக்கக்கூடிய கப்பலுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா, ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கான டிபெண்டன்ட் விசா போடுறதுக்கு யூகேல எந்த விதமான ஒரு அனுமதியும் இருக்கல. PSWல இருக்கும்போது டிபெண்டன்ஸ் கொண்டு வர முடியாது அப்படின்ற அடிப்படையில் யூகேல பிள்ளை பிறந்தா என்ன செய்யறது என்ற ஒரு கேள்வி நீண்ட காலமாக கேட்கப்பட்டு வந்தது. இதற்கான ஒரு பதிலாகவும் இந்த அமெண்ட்மெண்ட்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் PSWல, அதாவது கிராஜுவேட் ரூட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரித்தானியாவில் குழந்தை பிறக்குமாக இருந்தால் அந்த பிள்ளைய டிபெண்டண்டாக சேர்த்துக் கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இது மிக முக்கியமான ஒரு மாற்றம். சட்ட ரீதியாக இது ஹியூமன் ரைட்ஸ் கூடாக சென்று இதுவரை காலமும் நிறைய பேர் இந்த விசாக்களை அப்ளை பண்ணியிருந்தாங்க. இனிமேல் அது ஒரு தனி விசா கேட்டகரியாக மாற்றப்பட்டு இவர்களுக்கான விசா வழங்கப்படும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பதிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே நேரம் யூகேல ஒரு நெருங்கிய உறவினருக்கு செட்டில் ஸ்டேட்டஸ் இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு செட்டில் ஸ்டேட்டஸ் வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் இப்போ செய்யப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு ஃபேமிலி ரீயூனியனுக்கு கூடாக வரக்கூடிய ஒரு புதிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இதுவும் பிரித்தானியாவில் பலத்த வரவேற்பை பெறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்படியான தகவல்கள் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த வீடியோஸ் பார்க்கும்போது இந்த தகவல்கள் தேவையில்லாத தகவல்கள், ஒரே விஷயத்தை திருப்பி பேசுற மாதிரி, இல்ல இதுல வந்த சின்ன சின்ன மாற்றங்களை பத்தி நம்ம வீடியோ செய்யற மாதிரி தோணலாம். ஆனா இதை எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு, இதுல வந்து இதை நோக்கி நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போறவங்களுக்கு, அந்த தகவல்கள் தேவைப்படுபவர்களுக்கு அந்த தகவல்கள் போய் சேரும் போது அவங்களுக்கு அது மிக பெருமதியான தகவல்களாக இருக்கும். அப்படியான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோக்களை உடனுக்குடன், எவ்வளவு பிஸி ஷெடியூலா இருந்தாலும் அந்த பிஸி ஷெடியூல்ல ஒரு டைம் எடுத்து அதுக்கான ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்றதுக்கான மிக முக்கியமான காரணம் அதுதான். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த சேனலுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இதே நேரம் இன்றைய நாள் அறிவிக்கப்பட்டிருந்த இந்த சட்ட மாற்றங்கள்ல மிக முக்கியமான பல மாற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஃபேமிலி ரீயூனியன் பற்றினது, அதே நேரம் இந்த டிபோர்டேஷன் பற்றினது, ஓவர் ஸ்டே பற்றின பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வேணும். அதில் இருக்கக்கூடிய முற்றுமுழுதான விஷயங்களையும் ஆராய்ந்து அது எல்லாமே தமிழ் படுத்தி வாசிச்சு அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தொகுத்து இன்னும் ஒரு வீடியோவாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோக்களில் ஏதாவது உபயோகமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.